பொறுத்திருப்போம், என்ன வருமோ பொறுத்திருப்போம். அழகன் அழகன் பேரழகன் அள்ளி மலராடும் ஆணழகன் கன்னிமயிலாடும் மார்பழகன். பெரியோர்களே, தொழிலாளர் நண்பர்களே, முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ராஜ் நிர்வாகத்துல நம்ம முருகப்பா மோட்டார் சர்வீஸ் ஒரு புதிய பாதையில போக போகுது. நிச்சயம் நமக்கெல்லாம் நன்மை உண்டு. இந்த மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறதுக்காக நடனத்தையும் விருந்து ஏற்பாடு பண்ணேன். நீங்க எல்லாம் கலந்துக்கிட்டு என்னை கௌரவிச்சீங்க, நன்றி. இப்போ ராஜு நம்ம மத்தியில ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. முருகப்பா மோட்டார் சர்வீஸின் உரிமையாளர் அவர்களே, தொழிலாளர்களே, தோழியர்களே, வணக்கம். இப்படிப்பட்ட பெரிய பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து எனக்கு பெருமை தேடி தந்த உரிமையாளர் அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவதென்றே எனக்கு தெரியவில்லை. இந்த நிறுவனத்துக்கும் உரிமையாளர் அவர்களுக்கும் தொழிலாளர்களாகிய உங்களுக்கும் நல்ல பலனையும் புகழையும் தேடித் தருவதுதான் நான் அவருக்கு காட்டும் நன்றியாக இருக்க முடியும். இதற்கு உங்கள் எல்லோருடைய மனப்பூர்வமான ஒத்துழைப்பும் எனக்கு கிடைக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். உங்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்றேன். டீச்சர், நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல? ஆமா, மறந்தே போயிட்டேன். இப்பவே வந்துடுறேன். ஐயா, கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரெங்கால் வந்திருக்குங்க. நீங்க இருங்க, நான் வந்துடுறேன். இருங்க. என் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா? நீங்க இவ்வளவு நல்லா ஆடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க கம்பெனிக்கு நீங்க மேனேஜரா வரணும்னு ஆசைப்பட்டதுல எனக்கு தான் அதிக பங்கு சேரும். நான் தான் அப்பா கிட்ட. அப்படியா? ரொம்ப நன்றிங்க. லெட்டர் கிடைச்சதா? எந்த லெட்டர்? நான் ஒரு கவர் போஸ்ட் பண்ணியிருந்தேனே. கிடைக்கலையே. என்ன அப்படி சொல்றீங்க? உண்மையத்தான் சொல்றேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. நீங்க என்ன எழுதிருந்தீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்லுங்க. நீங்க மேனேஜர் ஆனதுக்காக உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, மீண்டும் நன்றி சொல்லிக் கொடுங்க. வணக்கம். பட்டுமா? மீனா, என்ன எதுக்காக சீக்கிரமா வர சொன்ன? காரணமா தான் வர சொன்னேன். டீச்சர், உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தனே, ஞாபகம் இருக்கா? என்ன அப்படி கேக்குற? எனக்கு என்ன அவ்வளவு மறதியா? அதை போஸ்ட் பண்ணிட்டேன். போஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஆனா அது அவரு கைக்கு கிடைக்கலையாமே. அப்போ அட்ரஸ் தவறா இருக்குமா? வேற எதுலயும் தவறு ஏற்படுறது சகஜம். ஆனா இந்த விஷயத்துல என்ன பொறுத்தவரையிலும் எந்த தவறும் ஏற்படாது. ஒருவேளை நீங்க போஸ்ட் பண்ண மறந்துருக்கலாம். இல்லைன்னா தயவு செய்து அப்படி நினைக்காத. போயும் உன் காதல் விஷயத்திலேயே நான் குறுக்கிடுவேன். ஒரு பெண் ஒருத்தரை காதலிக்கும் போது அந்த காதலுக்காக இன்னொருத்தி ஆசைப்பட்டா துன்பம் மட்டும் இல்ல மீனா, தோல்வியும் உண்டாகும்னு எனக்கு நல்லா தெரியும். மீனா, அந்த கவர் மேல அந்த அட்ரஸ் கூட நான் பார்க்கலமா. சத்தியமா சொல்றேன், அது அப்பவே போஸ்ட் பண்ணிட்டேன். என்ன நம்பு. இதுக்காக ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? உங்க மேல எனக்கு சந்தேகம் இல்லை, சும்மா கேட்க வேண்டியதுக்காக கேட்டேன். தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க. ஒரு கால் அவரே மறந்துட்டு எங்கேயாவது வச்சிருந்தாருன்னா. சரி டீச்சர், போயிட்டு நீங்க நாளைக்கு வாங்க. போயிட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். அதிகமா டயர் தேய்மானம் இல்லாம பஸ் ஓட்ட டிரைவர்களுக்கு 200 ரூபாயும், வண்டியின் வருடாந்திர ரிப்பேர் செலவை குறைச்சு காண்பிக்கிற டிரைவர்களுக்கு 300 ரூபாயும், பொதுமக்களுக்கோ அல்லது வேறு உயிரினங்களுக்கோ எந்த ஆபத்தும் இல்லாம குறிப்பிட்ட நேரத்தை பிரயாணிகளை கொண்டு போய் சேர்க்கிற டிரைவர்களுக்கும் கண்டக்டர்களுக்கும் தலைக்கு 500 ரூபாயும் பரிசு கொடுக்கிறதா முடிவு செய்திருக்கோம். இந்த பரிசு தொகையை
நம்ம கம்பெனியினுடைய வருஷாந்திர விழாவில் போனஸோட சேர்த்து கொடுக்கப்படும். இது உங்களுக்கு எல்லாம் திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்திகளா? அருமையான திட்டங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார். ஒரு தொழிலாளி கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போகும்போது பின்னால இருந்து ஹாரன் கொடுத்து அவர்களை தொல்லப்படுத்தக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, பல இடங்கள்ல இருந்து பலதாய் வைத்து மக்களாக வர்ற நாம் இந்த தொழில் நிறுவனத்துக்குள்ள நுழைஞ்சதும் தொழில் அன்னைங்கிற ஒரே தாய் வைத்து மக்களாக ஒண்ணு சேர்ந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் நாணயத்துக்குமாக உழைக்கணும். நான் கனவு காண்கிற தொழிலாளி அப்படித்தான் இருக்கணும். சார், நீங்க கனவு காண்றது நியாயம். அந்த கனவை நனவாக்குறது எங்க கடமை சார். ரொம்ப மகிழ்ச்சி. ராஜி சார், அருமையான திட்டம்ப்பா. அதோட தொழிலாளிகளுக்கு விளக்கம் கொடுத்த பாரு, என் நெஞ்சையே தொட்டுடுச்சு. நானும் வண்டி எடுத்த நிலையிலேருந்து இந்த பெரிய பதவிக்கு வந்திருக்கேன். என் பழைய கால வாழ்க்கை நான் எப்படி சார் மறக்க முடியும்? எப்பவும் நானும் ஒரு தொழிலாளி தான் சார். இந்த பாருப்பா ராஜி, இந்த சீட்ல இருந்து நீ எதை செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. இந்த பாரு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வியாபார விஷயமா நான் கல்கத்தாவுக்கு போக வேண்டியிருக்குதுன்னு. ஆமா, அது சம்பந்தமா நான் ரொம்ப கவனிக்கணும். நான் வரட்டுமா? ஏமா மீனா, நான் உனக்கு செய்யட்டுமா? என்னப்பா? உங்க மாமாவுக்கு தந்தி கொடுத்து உன் அத்தையை வரவழைச்சா நான் ஊர்ல இருந்து வர வரைக்கும் உனக்கு துணையா இருக்கும்லமா? எதுக்குப்பா? வேண்டாம். நான் என்ன சின்ன குழந்தையா? சந்திரா தான் கூடவே இருக்காங்க. என்னங்க நீங்க? நான் தான் பாப்பா கூடவே இருக்கிறேனே, நான் பாத்துக்க மாட்டேனா? சரிம்மா. நீங்க ஒண்ணு கவலைப்படாம போயிட்டு வாங்கய்யா. இல்ல பாப்பா? அதோட டீச்சர்மா வேற தினமும் வந்துகிட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே கம்பெனி இருக்கு. ஏதேனும் தேவைன்னா போன் பண்ணி கேட்டுக்கிறேன். அம்மா, நீ கம்பெனின்னு சொன்ன பிறகு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன? ராஜ் மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கம்பெனியே மாறி போச்சுமா. அவன் எவ்வளவு அழகா இருக்கிறானோ அதே மாதிரி நிர்வாகத்தையும் அவ்வளவு அழகா கவனிச்சுக்கிறான். என்ன ஒழுங்கு, என்ன சட்ட திட்டம். சந்திரா, அப்பாவுக்கு வேணுங்கிற சாமான் எல்லாம் வண்டியில எடுத்து வை. போ. சரி பாப்பா. ஷேவிங் சட்டை மறந்துடாதம்மா. நான் அப்பவே எடுத்து வச்சுட்டேயா. அப்பா. என்னம்மா? அப்பா. என்னம்மா? வந்து சொல்லு. நான் ஊர்ல இருந்து வரப்போ புலி, கரடி, சிங்கம் எல்லாம் வாங்கிட்டு வரேன். இல்லப்பா. வந்து சொல்ல வெக்கமாவும் இருக்கு, அதே சமயத்துல பயமாவும் இருக்கு. பயப்படாதம்மா, சொல்லுமா. வந்து உயர்வு தாழ்வு நீங்க பொருட்படுத்த மாட்டீங்க இல்லையா? ஒரு காலம் பொருட்படுத்த மாட்டோமா. அப்படி இருந்திருந்தா கண்டக்டரா வந்த ஒருத்தங்கிட்ட என் கம்பெனி மேனேஜ்மெண்ட்டையோ படப்பனா? கண்டக்டர், செக்கிங் இன்ஸ்பெக்டர், மேனேஜர், அடுத்த ப்ரமோஷன் என்னப்பா? ஏமா, மேனேஜிங் டைரக்டர் ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரு சொல்லுமா, சொல்லு. உங்க மருமகனா கூட வரலாம் இல்லையா? மீனா, மீனா, மன்னிக்கணும்ப்பா. என் விருப்பத்தை நான் சொல்லிட்டேன், உங்க எண்ணத்தையும் சொல்லிட்டா. அதுக்கு தகுந்தபடி நடந்துக்குவேன். மீனா, ஏற்கனவே என் மனசுல இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டுப்பா. அது உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையாகவா? ஆமாம்மா. ராஜ் மட்டும் இதுக்கு சம்மதிச்சுட்டா உனக்கு ஒரு நல்ல கணவர் மட்டும் இல்லம்மா, எனக்கு ஒரு நல்ல மாப்பிளையும், முருகப்பா மோட்டார் சர்வீஸுக்கு ஒரு நல்ல மேனேஜிங் டைரக்டரும் கிடப்பாருல. இத பாருமா, நான் ஊர்ல இருந்து வந்ததும் முதல்ல உன் கல்யாண காரியத்தை கவனிக்கிறேன். அது வரைக்கும் இந்த விஷயம் நம்ம தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாமா? சரிப்பா. ஹலோ, 42344. யார் வேணும்? நீங்களா? அப்படி இருங்க. 1101. யாருமா? அவருதான்ப்பா. அவருனா யாருமா? அவருதான்ப்பா. யாருமாண்ணா? உங்க வருங்கால. ஹலோ ஹலோ ராஜுவா? என்னப்பா விஷயம்? இல்ல இல்ல, நீ ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்டுக்கு வந்துரு, நான் வீட்டுல இருந்து நேரா வந்துடுறேன். வெரி குட். மீனா,
காடா துணியில தைக்கிறதுக்கு பதிலா இந்த காரை வாங்கிட்டேன். என்ன விலையா கொடுத்த? அத பத்தி இப்ப என்ன, இனிமேதான காசை கொடுக்கணும். ஐயோ, அன்னைக்கு இந்த டென்ட்ல போட்ட வண்டி இல்ல இது. ஏன் பயப்படுற? மொத்தத்தை நேரம் சமய கட்டிலே கொண்டு விடுறான். டென்ட்ல தானே போச்சு இது. வாயா டப்பா. டப்பா பணக்கத்து உங்களுக்கு சவர்லையா கொண்டுருவாங்க. ஏய், டப்பாவா இது? காதல் விமானம். ஐயோ, லவ் பிளேன். பாட்டு பாட்டு. நீ வண்டி கத்துக்கவானா? ஏறு. ஆமா, கத்துக்கணும். எப்படி? அந்த பக்கம் போகாத. அந்த கதவை திறந்தா இந்த சீட் பிடிப்போம். ஏறு. இருக்கு வண்டி. போடு. அப்பா உட்காரு. சந்திரா, 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 இறங்கி ஓடி போயிடுவோம். ஆமா, அந்த கதவை திறக்க முடியாது. சந்திரா, நம்ம கல்யாண ஊர்வலத்தை இதே வண்டியில வச்சுக்குவோமா? என்னையா கல்யாணம் ரொம்ப மேல போற? முதல்ல டிரைவிங் முடியட்டும். டிரைவிங் முடிஞ்சுதான். நம்ம கல்யாண ஊர்வலத்துல ஒரு புதுமை செய்வோமா? என்ன? நம்ம கல்யாணத்துல நீயே டிரைவர் ஆயிரு. டிரைவர் வேண்டாம், பாடிட்டு வர்றேன். ஐயா, வழக்கமா மாப்ப ஊர்வலம் வருவாங்க. ஆமா, நம்ம கல்யாணத்துல நம்மள சுத்தி சுத்தி ஊர்வலம் வரட்டாங்கிற. ஐயே வளராதீங்க. நான் எதுக்கு தெரியுமா டிரைவிங் கத்துக்கிறேன்? ஒரு எலிச்சவாய் இருக்கிறானே, கேட்கும் போதெல்லாம் கார் கொண்டு வர்றானேன்னு. அடாடா, குறுக்க குறுக்க பேசாத. கேளு என்ன? முதல்ல இந்த அடுப்பங்கரையை விட்டு விடுதலையாகணும். ஒரு லைசென்ஸ் எடுத்துக்கிட்டு. லைசென்ஸ் எதுக்கு? ஏன் வேண்டாமா? எப்படி நீ ஆள் மேல ஏத்த போறியா? அந்த லைசென்ஸ் வச்சுக்கிட்டு ஏத்தனா ஆசிங்க. ஐயோ, ஏன் அவசரமா பேசுற? பார், லைசென்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு டிரைவர் வேலைக்கு போறாங்க. நீ ஏன் அந்த வேலைக்கு போற? பேசாம நீ என் கூடவே இரு. நான் டிரைவர், நீ டிரைவி. ஐயே, இந்த பாருங்க, டிரைவிங் முடியற வரைக்கும் தான் உன் கூட இருப்பேன். அப்புறம் கைய கைய தொட்டா காலை முறிச்சு போட்டுருவேன். ரொம்ப நாள் கத்துக்குவியா? இப்ப சீக்கிரம் இதோ இப்ப ஓட்டிடுவேன். ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு. என்ன ஆச்சு? கரண்ட் பாஸ் ஆகல. அப்புறம் அவ்வளவுதான். ஐயா, இறங்கி ஹேண்டில் போடு. நானே? என்ன நானா? நீ என்ன ஆம்பளை தானே? அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். சொல்லாத. ஓடு ஓடு ஓடு. ஒப்பம் தள்ளானே, சுவிட்ச கூட போடாம ஸ்டார்ட் பண்றியா நீ? இரு. வண்டி ஓடாது. என்னப்பா இது சுத்தி சுத்தி வர்ற? முந்தி விட நான் இப்ப கொஞ்சம் சுறுசுறுப்பா இல்ல? எல்லாம் உங்க கை சாப்பாடுதாம்மா. மகராசனா இருப்பா. வரமா. ஏமா, உங்களை கும்பிட்ட ஒண்ணு நேரம் வேலைக்கு போக வேண்டியவர் தானே? அப்புறம் அந்த ரூமுக்குள்ள போறாங்க. என்ன முனமுனா உணங்குது? அங்கதான் சாமி இருக்குதா? அதுவா? இங்க வா சொல்றேன். சம்மட்டி இரும்பு பெட்டிக்குள்ளார இதுக்கு பூஜை வேற? ஏமா, சம்மட்டி சாமியா? இல்ல தம்பி, பழைய வாழ்க்கை மறக்காம இருக்கிறதுக்கும் புதிய வாழ்க்கைனால கர்வம் உண்டாகாம இருக்கிறதுக்கும் என் பிள்ளை அடிக்கடி இத பாத்துப்பான். இதனாலதான் அவன் முன்னுக்கு வந்தது. ஏன்பா, இந்த பழக்கம் நல்லது தானே? அம்மா, பழைய நிலைமையை மறக்கிறவங்க உலகத்துல ஏராளம். காரணம், மறக்கிறது மனித இயற்கை. மறக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அண்ணன் செஞ்சிட்டு இருக்காரு. அம்மா, இதனால வரைக்கும் அவர் எனக்கு வெறும் அண்ணன், இனிமே அவர் எனக்கு குரு. மிஸ்டர் வேலு, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா எனக்கு வேற வழி இல்லை. நீங்க ஓவர் ஸ்பீட் போன குத்தத்துக்காக நம்ம கம்பெனி ஸ்டாண்டிங் ஆர்டர் படி நீங்க ஒரு வாரத்துக்கு வண்டி எடுக்க கூடாது. மிஸ்டர் சுந்தரம், பிரயாணிகள்கிட்ட நீங்க தகாத முறை நடந்துகிட்டதுக்காக 5 நாட்களுக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். மிஸ்டர் சேது, உங்ககிட்ட பலமுறை சொல்லியாச்சு, நீங்க மீண்டும் மீண்டும் அதே குற்றத்தை செய்துகிட்டு இருக்கீங்க. ஓவர்லோடு போட்ட குற்றத்துக்காக உங்களை 10 நாட்கள் சஸ்பெண்ட் பண்ணிருக்கு. தயவு செய்து போங்க இங்க இருந்து.
இந்த வண்டி நின்னதுக்கு காரணமே இந்த டிரைவர் வேலுதான் தெரியுமா? சின்ன விஷயமா பிளக்க புடுங்குவான், அத்தை புடுங்குவான், இத்த புடுங்குவான். ஊர் வரத்துக்கு 10 மைலுக்கு முன்னால வண்டி நிப்பாட்டிட்டு 1 மணி நேரம் 2 மணி லேட்டா வந்து ஓவர் டைம் வாங்கிக்கிறது. இல்ல முடியுமா முடியாதா? இன்னைக்கு மெக்கானிக் வேற லீவு, உன் எலும்பு முடியுது. போய் பயா எங்க வந்த ஜாலியா? வரக்கூடாத? வரலாம், அதான் கேக்குறேன் எங்க வந்தேன்னு. உங்க மேனேஜரு மெக்கானிக்கான புதுமையை பார்க்க வந்த. என்னது? என்ன சும்மா விடுங்க, காதல பீடி சொல்றதுனால இவர்கிட்ட என்ன மிஸ்டர் எங்க வந்தீங்க? இல்ல, நான் ரொம்ப சர்வீஸ்காரன். சஸ்பெண்ட் சொன்ன உடனே எல்லாம் ஒரேடியா கேவலமா பேசுறாங்க. அதனால நாளைக்கு விடிஞ்சதும் முதல் ட்ரிப் பஸ் நான் எடுக்கணும். அதுக்கு நீங்க அனுமதிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு இதுதான் நேரமா? நான் இந்த பஸ்ஸை உடனே ரிப்பேர் பண்ணி முதல் ட்ரிப்புக்கு நாளை காலை அனுப்பி தரணும். மிஸ்டர் வேலு, தயவு செய்து நாளைக்கு காலையில முறைப்படி ஆபீஸ்ல வந்து பாருங்க. நீங்க வேலை கொடுக்கல, நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். கிட்ட தயவு செய்து இங்க இருந்து போக சொல்ல. என்னால ஒண்ணும் சரியில்லை.
என்ன கேளு, தொழிலாளிக்கு தொழிலாளி காட்டி கொடுக்கூடாது. என்னங்க மிஸ்டர் வேலு, இனிமே உங்களுக்கு இங்க வேலை இல்ல. நாளை காலையில வந்து கணக்கு தீர்த்து போங்க. காலில் விழுந்து கும்பிடியா? ஒருத்தத்தை உழைப்பா உழைச்சு 1ஆம் தேதிக்கு சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளவு கலாடா பண்ணிருக்க, உனக்கு நாளைக்கே பணம்யா. ஐயோ, இங்க பாத்தீங்களா? ஒண்ணு தெரியாத வாட்மேன் அவரை போட்டு இப்படி கட்டி போட்டு அழகு பாவி. ஐயோ, ஏ அப்பா நல்ல நாளம் சாங்க பேசுறாப்பா. முதல்ல இவன் டாக்டர் கூட்டு போ. இவனையா? என்னங்க? சரிங்க, நீங்க சொல்றீங்கன்னு கூட்டி போறேன். இந்தாயோ அவர் சொல்றாரு, டாக்டர் கூட்டி போறேன். பாரு, வழியில ஏதாவது கலாட்டா பண்ண அங்க போய் எனக்கு மருந்து போட முடியாது வச்சிடாத. அண்ணன் எனக்கு பயமா இருக்கு, கைய கால கட்டி கூட்டி போறேன். ஒண்ணும் செய்ய மாட்டான், நடக்கவே முடியல. சீக்கிரம் ஜாகிரதை கூட்டு போ. சொல்லி வாயா. கம்பெனிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி கலாட்டா செய்த குற்றத்துக்காக மிஸ்டர் வேலுவை வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். இதை நோட்டீஸ் போர்ட்ல போட்டுட்டு அவருக்கு ஒரு நகல் அனுப்பிடுங்க. அவர் வந்தாருன்னா சட்டப்படி அவருக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு தீர்த்து கொடுத்துருங்க. ஹலோ, மீனாவா? வணக்கங்க. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். ஆபீஸ் முடிஞ்சு கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? சிரமம் ஒண்ணும் இல்லையே? சிரமமா? எனக்கா? அப்படி ஒண்ணும் இல்லைங்க, நிச்சயமா வர்றேன். கண்டிப்பா வர்றேங்க. அதை விட எனக்கு என்ன வேலை? சரிங்க, நன்றி. எதுக்காக இருக்கும்? ஒருவேளை வேலுவை பத்தி இருக்குமா? வாங்க, முந்தைய வந்துட்டீங்களா? அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கல. அப்படின்னா உங்க விரல் அந்த வீணையில எழுப்பின நாதத்தை என்னால முழுசா கேட்டு ரசிக்க முடியல. நான் வந்ததுல உங்க வாசிப்பு தடைபட்டுறதுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, உங்க வருகையை வீணாக்க கூடாதுன்னு நான் தான் வீணையை நிறுத்துறேன். நிக்கிறீங்களே, வாங்க வாங்க உட்காருங்க. சாப்பிடுங்க. இவ்வளவுமா? அப்பா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பக்கமே உங்களை காணமே. ஆபீஸ்ல வேலை நிறைய இருந்தது, அதனால வர முடியும். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எதை பத்தி? டிஸ்மிஸ் செய்யப்பட்ட வேலை விஷயமா பேசத்தானே வர சொன்னீங்க? இல்லையே, அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? அது கம்பெனி விஷயம் இல்ல. அது இருக்கட்டும், அப்பா ஊருக்கு போகும்போது ஏதாவது சொந்த விஷயமா உங்ககிட்ட சொன்னாங்களா? ஓஹோ, ஆமா, உங்க சம்பந்தமா அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. ஓ, சொல்லிட்டாங்களா? பாத்தீங்களா, இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எங்கிட்ட சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிருக்கு. ஆமா, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்றது? முதலாளி உத்தரவு தட்ட முடியுமா? ஆகட்டும்னு தேதி பத்தி ஏதாவது அப்பா சொன்னாங்களா? சொன்னாங்க. கல்கத்தாவில இருந்து புறப்படுறதுக்கு முந்தி தேதியை தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்க. உங்க ட்ரெஸ் பத்தி நீங்க கவலைப்படவே கூடாது, எல்லாம் நான் தான் செலக்ட் பண்ணுவேன். ட்ரெஸ்ஸா? செலக்ஷனா? என்ன சொல்றீங்க? விளையாட்டு போதும். உண்மையா தான் சொல்றேன். நீங்க பேசுறது எனக்கு விளங்கல. தயவு செய்து கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சரிதான், போங்க. நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி அப்பா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களான்னு தான் கேட்டேன். நீங்க கூட ஆமான்னு சொன்னீங்களே. இல்லையே, உங்களை பத்திரமா பாத்துக்கும்படி முதலாளி சொல்லிட்டு போனாரு. அதைத்தான் சொன்னேன்.
நீங்க தான் தவறா புரிஞ்சிருக்கீங்க. என்ன தவறா? நான் உங்களை கல்யாணம் செய்துக்க நினைச்சு தவறா? மிகப்பெரிய தவறு. நான் ஏற்கனவே காதலிச்சவன், காதலிக்கப்பட்டவன். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி காதலை மாற்றிக்க முடியாது மீனா, மாற்றிக்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க. உங்களை வச்சு நான் கட்டி இருக்கிற காதல் கோட்டையை நீங்களே இடிச்சிடாதீங்க. ராஜு, 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 உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். நீங்க தான் எனக்கு பெருசு. எனக்கு என் காதல் பெருசு. இதை எதுக்காகவும் யாருக்காகவும் என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது. ராஜு, 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 என் நிலைமை தெரியாம என்னென்னமோ பேசுறீங்களே. நீங்க இல்ல எனக்கு வாழ்வே கிடையாது. நீங்க வெறுத்துட்டா நான் சாகிறத தவிர வேற வழியே இல்ல ராஜு, வழியே இல்ல. உங்க நிலைமைக்காக நான் ரொம்ப அனுதாபப்படுறேன். மற்றவங்க விருப்பத்தை தெரிஞ்சிக்காம தானே ஒரு முடிவு பெறது, அதுக்காக போராடுறது, பிறரை பலவந்தப்படுத்துறது, பிறகு பலியாகிறது, இது எப்படி நியாயமா இருக்க முடியும்? ராஜு, 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 ராஜு. மீனா, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செய்து என்ன மறந்துடுங்க. விஜி, என் மேல கோவமா? பின் என்ன, மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் ஐயாவே முடியல. மேனேஜர் பதவி எவ்வளவு பொறுப்பு வாய்ந்தது தெரியுமா? எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியிருக்கு, ஓய்வே இல்லை. உங்க கம்பெனில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்து உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். சுத்தி நின்னுகிட்டு நம்மையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம ரெண்டு பேரும் தெருவில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அது சரி, இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு? நான் தான் ஒரு முடிவு செஞ்சுட்டேனே. என்ன முடிவு? இன்னைக்கு அம்மா கிட்ட போய் கல்யாணத்தை பத்தி பேசி நம்ம வீட்டுல மேல சத்தம் கேட்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உண்மையாவா? உறுதியா? அப்படியே நீங்க செஞ்சுட்டா உங்களுக்கு நான் ஒரு பரிசு தருவேன். என்ன கொடுப்பாய்? அன்பை கொடுப்பேன், நான் அன்பை கொடுப்பேன். மின்னலது பின்னி விழும் உன்னழகு கண்மலரில் என் மனது இன்பமுற, என் மனது இன்பமுற என்ன கொடுப்பாய்? தென்னவர்கள் காவியத்தில் காதலினை என் அழகு பூவிழியால் பின்னி கொடுப்பேன். என்ன கொடுப்பாய்? என்ன கொடுப்பாய்? அன்பை கொடுப்பேன், அன்பை கொடுப்பேன். தேனுரிமை கொண்டாடும் செவ்வரழி பூயிதழை நான் உரிமை கொள்ள வந்தால், நான் உரிமை கொள்ள வந்தால் என்ன கொடுப்பாய்? சேர்த்தவைகள் அத்தனையும் கேட்டதனால் நான் எடுத்து சிந்தாமல் சிதறாமல் அள்ளி கொடுப்பேன். ஆஹா, என்ன கொடுப்பாய்? என்ன கொடுப்பாய்? அன்பை கொடுப்பேன், நான் அன்பை கொடுப்பேன். காவலில்லா மாளிகைக்கு காவலுக்கு வந்தவனே கண்ணமிட வந்து நின்றால், கண்ணமிட வந்து நின்றால் என்ன கொடுப்பாய்? தேவையினும் காரணத்தால் திருடனையும் நான் மதித்து திரும்பவும்
கண்ணமிட என்னை கொடுப்பேன். என்ன கொடுப்பாய், என்ன கொடுப்பாய்? அன்பை கொடுப்பேன், நான் அன்பை கொடுப்பேன். என்ன கொடுப்பாய், என்ன கொடுப்பாய்? அன்பை கொடுப்பேன், நான் அன்பை கொடுப்பேன். என்ன யோசனை பண்றீங்க? இந்த பழைய சம்பிரதாயம் எல்லாம் வேண்டியதில்லை, உங்க முடிவை சொல்லுங்க. எதுக்கு என் பிள்ளை வரட்டும்பா? அட புள்ள என்ன பொண்ணு சேர்ந்து வருது. அடடே உங்களுக்கு ஆயுசு 100. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க வந்துட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க. அட வாங்கங்கற, வாங்க வாங்க. அம்மா இங்க வாங்க. பாத்தீங்களா யார் வந்துட்டாங்க பாருங்க. இதான் அண்ணி. மகராசி யாருமா? அண்ணே அண்ணியோட அப்பா. அண்ணங்க வணக்கங்க. ஒரு விசேஷம் தெரியுங்களா? இவரும் நம்ம இறந்தாங்க பஸ்ல விளையாண்டவங்க. அப்படியா? ஆமா தம்பி, நானும் பஸ்ல கண்டக்டரா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஸ்பீடா போகும்போது வயசு முறுக்கு அப்படியே இறங்குனேன். கால் இடறி கொஞ்சம் எலும்பு முறிஞ்சு போச்சு. நீயும் பஸ்ல வேலை செய்யறதா சொன்னாங்க, அதனாலதான் சம்மதிச்சுட்டேன். ஏன்னா அந்த பழைய பஸ் டேஸ்ட். இனி பேசுறது வேஸ்ட். கல்யாண விஷயத்தை பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. கிட்டா இதெல்லாம் உன் வேலையா? ஆமா, விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். விலாசத்துக்கு போனா ஆளைய கூட்டி வந்துட்டேன். பேசுங்க. ஆமா தம்பி, கிட்டா வந்துதான் எல்லா விஷயத்தையும் சொன்னா. உங்க அம்மா கிட்ட பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டேன். இனிமே உங்க சம்மதம் தான் தேவை. என் சம்மதம் என்னங்க? அம்மா சொன்னா சரிதான். நான் என்னப்பா சொல்றது? எல்லாம் பெரியவங்க பார்த்து சொல்லட்டும். பெரியவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டோம். என்ன என் பொண்ணு ஒண்ணுதான் கேட்கணும். ஏமா நீ என்ன சொல்ற? நான் என்னப்பா சொல்றது? நீங்க யாரும் சொல்லாதீங்க, நான் தான் சொல்லுவேன். இந்த மாசம் ஒரு நல்ல நாள் பார்த்து பஸ் கம்பெனி மேனேஜர் ராஜுவுக்கும் பாட்டு வாத்தியார் அம்மா விஜயாவுக்கும் திருமண திருவிழா. கரெக்ட் கரெக்ட். மீனா, மீனா, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? உலகமே ஒரு மாதிரியா இருக்கு. யாரு எப்படி என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப விரக்தியா பேசுறியே. தோல்வியோட முடிவு அப்படித்தானே இருக்கும். ஏன் மீனா, உன் காதல் கை கூடலையா? செழிச்சு வளர்ந்த பூச்செடியை ஒரு செம்மறி ஆடு நெஞ்சிடுச்சு. ஐயோ பாவம். மீனா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல ஓடி வந்தேன். ஆனா உன் நிலைமைய பார்த்ததும் அதை சொல்ல எனக்கு மனசு வரல. பரவாயில்ல, சொல்லுங்க. எனக்கு எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. என்ன கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? அதுக்குள்ளையா? ஆமா. முயல் முந்திக்கிச்சு, சிங்கம் பின்தங்கிடுச்சு. நான் தூங்கிட்டேன், நீ முழிச்சுக்கிட்ட. நான் அழுகிறேன், நீ சிரிக்கிற. மீனா, முடிய சொல்லு. அது சொல்ல நான் தயாரா இல்லை. இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. மீனா, நீயா இப்படி பேசுற? ஆமா, உன்னோட மாறி மீனா தான் பேசுறேன். நீயும் தேவையில்லை, உன் பாடவும் தேவையில்லை. போயிட வழியா? முடியாது முடியாது. ஆமா, நிச்சயமா முடியாது முடியாது முடியாது. மீனா, என்ன அடிச்சிட்டீங்கள? பரவாயில்ல, என்ன ஏன் அடிச்சேங்கிற காரணத்தை மட்டும் சொல்லிடு, நான் போயிடுவேன். சொல்லணுமா? ஆமா, தயவு செய்து ஒண்ணு மட்டும் சொல்லிடு. சொல்ற. நான் கொடுத்த காதல் கடிதத்துல ஏதோ கள்ளத்தனம் செய்து ராஜுவை என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சு அவனோட ஆடி பாடிக்கிட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி வந்து நடிக்க. ஓஹோ, அப்படியா? மீனா, அவருக்குதான் நீ கடிதம் கொடுத்தியா? அவரைத்தான் நீ காதலிச்சியா? இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. கிட்ட அவன் லெட்டர் கொண்டு வந்து அவர்கிட்ட படிச்சு காட்டினா. அவன் கேலி பண்றான்னு எடுத்துக்கிட்டு அவர் அதை வாங்கி கிழிச்சு போட்டுட்டாரு. கிழிச்சு போட்டாரா? ஐயோ, நீ காதலிச்சது யாருன்னு அப்பவே என்கிட்ட சொல்லி இருந்தீனா இந்த அளவுக்கு நீ ஏமாந்து போக நான் மட்டும் இருக்க மாட்டேன். மீனா, நான் சொல்றத நம்பு. உனக்கு முந்தைய அவர் எனக்கு தெரியும். நீதான் அவரை காதலிச்சிருக்கிறியே தவிர அவர் உன்னை காதலிக்கவே இல்லை. மீனா, காதலிக்கவே இல்லை. மீனா, இத தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு என்ன அடிச்சிட்டியம்மா. உன்னை என் மாணவியா இல்ல, என் தங்கச்சியா நினைச்சிருந்த. அன்னைக்கு நீயே சொன்னியே டீச்சர் தான் எங்க அக்கான.
அந்த அக்காவனை அடிக்கலாமா? அந்த அக்காவனை அடிக்கலாம். இந்த மாதிரி பேசி ஏமாத்துட்டே போயிடு வெளியே. போறேன். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். உன் நிலைமைக்காக அனுதாபப்பட்டு நான் கண்ணீர் விடலாம். என் காதலை விட முடியாதம்மா, விடவே முடியாது. என் பொண்ணை ஒருத்தி அடிக்கிறது அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. அப்பா, நீங்க இதை எவ்வளவு பெருசா எடுத்துப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். நல்லா இருக்கு நீ சொல்ற நியாயம். உனக்கு வர்ற அவமானம் வேற, எனக்கு வர்ற அவமானம் வேறயா? எனக்கு கோபம் வருன்றதுக்காக இதெல்லாம் சொல்லாம இருக்கிறதா நீ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. மீனாவும் அவங்க அப்பாவும் எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கு தண்டனையா இது? அப்படியேதான் இருக்கட்டுமே. போம்மா. அப்பா, என் விருப்பத்துக்கு விரோதமா நீங்க அங்க போறது நல்லா இல்ல. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்புறம் உங்க இஷ்டம். சார், நான் அவசரமா ஆர்டி ஆபீஸ் போனோம். நான் போயிட்டு வந்தேன். அடடா, பாத்தியாமா மேனேஜருக்கு வேலையில எவ்வளவு அக்கறன்னு. வந்ததும் வராதுமா ஆர்டிஓ ஆபீஸ் போறேன்னு போயிட்டாரு. ரொம்ப ரெஸ்பான்சிபிள் மேன். நீ சொல்றது தப்புப்பா. என்னம்மா சொல்ற? சொல்ல வேண்டிய நிறைய இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா, நீங்க நினைச்சபடி ராஜு மேனேஜிங் டைரக்டரா வரமாட்டாரு. அதுக்கு அவருக்கு அருகதையும் இல்லை. நாம போட்ட கணக்கெல்லாம் தப்பு கணக்கா போயிடுச்சு. முதலாளி, வேலை என்னது? எழுந்திரிப்பா, எழுந்திரி. என்ன நடந்துச்சு சொல்லு. முதலாளி, நீங்க ஊர்ல இல்லாத சமயத்துல அந்த மேனேஜர் எங்களை எல்லாம் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாருங்க. ஒண்ணும் இல்லைங்க, ஓவர் ஸ்பீடு போனேன்னு ஒரே நல்ல சீட்டை கிழிச்சு விட்டாரு. டயத்தை மேக்கப் பண்றதுக்காக ஓவர் ஸ்பீட் போறது இல்லையா? அது அவ்வளவு பெரிய தப்பா? அதுக்காக இத்தனை வருஷம் சர்வீஸ் உள்ள ஆளுங்களை எல்லாம் நிறுத்தி அவங்க குழந்தை குட்டிகளை பட்டினி போடுறதா? என்னப்பா இது அநியாயம்? இல்லம்மா, எங்களை நிப்பாட்டினதுக்கு வேறையும் காரணம் இருக்கு. என்னது? சும்மா சொல்லு. ஒண்ணுமில்ல, இந்த போனஸ் இன்கிரிமெண்ட் பேட்டான் எல்லாம் சொல்லி கம்பெனியில் இருக்கிற தொழிலாளிங்க அத்தனை பேரையும் மேனேஜர் தன் கைக்குள்ள போட்டுக்கிட்டாரு. இப்போ அவருக்கு மேனேஜருங்கிற பேரு போய் சின்ன முதலாளிங்கிற பட்டம் வந்துடுச்சு. முதலாளி, இது எங்களுக்கு பிடிக்கல. நாங்க உங்க சார்பா வேலை செஞ்சோம். அதனாலதான் இதெல்லாம் நானே சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா அவரே சொல்லிட்டாரு. ஏப்பா, தீபாவளிக்கு போனஸ் கொடுக்கறதா நோட்டீஸ் போட்டிருக்காரு. யாரு கேட்டு போட்டிருக்காரு? நீங்க முதலாளி, அவரு முதலாளியா? முதலாளி, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். இருந்தாலும் இந்த பழம் மனசு கேட்க மாட்டேங்குது. முதலாளி, கணக்கு வழக்குல கூட ஏதோ கோளாறு நடக்கிறதாக கேள்வி. அதையும் கொஞ்சம் கவனிச்சிட்டீங்கன்னா முதலாளி, உங்க உப்பத்துன்னு வளர்ந்த உடம்பு முதலாளி. அதனால தான் உண்மையை சொல்லாம இருக்க முடியும். ராஜி, வணக்கம். பேங்க்ல எவ்வளவு இருப்பு இருக்கு? 1,20,000 இருக்கு. 1,15,000 ரூபாய்க்கு கல்கத்தாவுக்கு இந்த அட்ரஸ்க்கு ஒரு டிராஃப்ட் அனுப்பிச்சிருப்பான். ஏப்பா பேசாம இருக்கிற? சார், நம்ம தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு போனஸ் கொடுக்கறதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். முதல்ல இதை வேலை செய். எஸ் சார். மிஸ்டர் கணேஷ், எஸ் சார். இதுக்கு உடனே ஒரு டிராஃப்ட் எடுத்து இந்த முகவரிக்கு பதிவு தபால் அனுப்பிடுங்க. சரி ராஜி, நான் கல்கத்தாவுக்கு போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பேங்க் அக்கவுண்ட், டெய்லி கலெக்ஷன்ஸ், கையிருப்பு எல்லா கணக்கையும் எடு. இது இருக்குங்க. எப்ப வேணும்னாலும் நீங்க பாத்துக்கலாம். சார்,
தொழிலாளிகள்லாம் போனஸ்க்காக காத்துட்டு இருக்காங்க. ஏப்பா எல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க? போங்க, போய் வேலைக்கு வரீங்க போங்க. சார், அவங்க போனஸுக்காக காத்துட்டு. போனஸா? யார் கொடுக்கறதா சொன்னா? நான் தான் வாக்கு கொடுத்தேன். யாரை கேட்டுக்கிட்டு நீ வாக்கு கொடுத்த? சார், இந்த ஸ்ட்ரீட்ல இருந்துட்டு எது செய்தாலும் உங்களுக்கு சம்மதம்னு நீங்க தான் சொன்னீங்க. உன்னை உற்சாகப்படுத்த ஒரு வார்த்தை சொன்னா அது ரெக்கார்ட் ஆயிடுமா? உன் சொந்த கம்பெனி நினைச்சிட்டியா? சார், நான் மட்டும் இல்ல, இவங்க அத்தனை பேரும் இதை தன் சொந்த கம்பெனி நினைச்சு ராப்பகலா பாடுபட்டதுனால தான் 2 பஸ் ரூட்டும் 7 புது பஸ்களும் வாங்க முடிஞ்சது. கம்பெனிக்கு நல்ல லாபம் இருக்கு, அதனால போனஸ் கொடுக்கறேன்னு சொன்னேன். இது தவறா? நிச்சயமா தவறுதான். எனக்கு லாபம் தேடி தரத்தான் உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்குது. மேனேஜர்னா முதலாளி நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ இவங்களை போல சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண தொழிலாளி தான். நான் ஒரு சாதாரண தொழிலாளிங்கிறது எப்பவுமே மறந்தது கிடையாது சார். அது எப்படி இருக்கட்டும், தயவு செய்து இவங்களுக்கெல்லாம் எப்படியா போனஸ் கொடுத்துருங்க. என்ன மிரட்டுற? போனஸ் கொடுத்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறியா? ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். நாட்டு நிலைமை தெரியாம பேசுறீங்க. தேவைக்கு மேல வச்சிருக்கிறவங்கிட்ட இருந்து இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுக்கிற ஜனநாயக சமதர்மம் உதயமாக போகுது. அந்த புதிய உலகுக்கு வழிவகுத்த புண்ணியவான்கள்ல நீங்களும் ஒருத்தருங்க நல்ல பேரை ஏன் வீணா இழக்கிறீங்க? ஏப்பா, உங்களுக்கு எல்லாம் தீபாவளி போனஸ் கொடுக்கறதா இந்த ஆள் சொன்னானா? முதலாளி, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுக்க போறதா தீபாவளி போனஸுங்க. ஆனா இந்த வருஷம் நாங்க கொண்டாட போறது போனஸ் தீபாவளிங்க. பாருப்பா, இந்த ஆள் அனாவசியமா உங்களுக்கு எல்லாம் ஆசை வார்த்தை சொல்லி இருக்கிறான். நான் சொல்றேன், கம்பெனியில பணமே கிடையாது, உங்களுக்கு போனஸ் போனஸ் கொடுக்கப்படும் நோட்டீஸ் போட்டிருக்கு. எவன் சொன்னா? நோட்டீஸ் போட்டிருக்காங்க. அதை நம்பி நாங்க கடன் வாங்கியாச்சு. இப்ப எங்க கதை என்ன ஆகுது? கண்டிப்பா போனஸ் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா கொடுக்க முடியாது. நிறுத்துங்க. தயவு செய்து முதலாளிகள் ஒழிகன்னு சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை நமக்கு வேண்டாம். இவரை போன்ற முதலாளிகள்லாம் இப்படிப்பட்ட நிறுவனங்களை நடத்தலைன்னா நம்ம போன்ற தொழிலாளிகளுக்கெல்லாம் எப்படி வேலை கிடைக்கும்? முதலாளி ஒழிகங்கிற வார்த்தை நமக்கு வேண்டாம். அதை சொல்லாதீங்க. முதலாளி திருந்தணும்னு சொல்லுங்க. சரி சார். இப்ப என்னடா சொல்றீங்க? என்ன சொல்றது? நாங்கெல்லாம் வீட்டுக்கு போறோம். போய் வேலையெல்லாம் திண்டாடுங்க, சொத்துக்கு லாக்கி எடுங்க. ராஜி, இவங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணு. மன்னிக்கணும், நானும் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண தொழிலாளி தான். தொழிலாளியா? அவங்க இல்லாத இடத்துல எனக்கு மட்டும் என்ன வேலை? நான் வர்றேங்க. மன்னிக்கணும் சார், நானும் ஒரு தொழிலாளி. போறியா? போ போ. வாட்ச்மேன், கெட்டு போட்டு போ. माफ करना साहब, मैं भी एक தொழிலாளி हूं. தொழிலாளி? தொழிலாளி கிட்டா கிட்டா வராங்க. எங்கடா அங்க போய் உட்கார்ந்திருக்கிறேன்? என்னங்க பின்ன, இதென்ன பஸ் கம்பெனி மாதிரியா இருக்குது? சல சல சலன்னு சண்டை கடை மாதிரி ஒரே சண்டை. அதான் ஒதுப்புறமா போய் உட்கார்ந்துட்டேன். நல்ல காரியம் செஞ்சு. அவங்க கூட சேரானே. கிட்டா கொஞ்சம் தண்ணி கொண்டாட. போனஸ் தெரியுங்களா? யாருக்கிட்ட கேட்கிறேன்? தர மாட்டீங்களா? நானும் அவங்கள போல ஒரு தொழிலாளி தான். மன்னிக்கணும், நானும் வரேன். எங்கடா போறேன்? இப்பவே என் வேலையை நீங்க பார்க்க போறீங்களா? விடுங்க சார் கைய. கிட்டா, இப்படி பேசுறேன். போங்கடா போங்கடா, எல்லாரும் போங்கடா. முதலாளி, சாப்பிடுங்க. நீயா? ஆமா, இனிமேட்டைக்கும் நான் தான் உங்க கூட இருக்க போறேன். சாப்பிடுங்க. பாத்தியாவே, எல்லா பசங்களையும் என்ன மோசம் செஞ்சுட்டு போயிட்டானுங்க. இங்க முதலாளி, கம்பெனி இருக்கு, பஸ் இருக்கு, அது உருளும், வாழ்க்கை ஓடும். மிட்டாயி பழம்லாம் வாங்கிட்டு வரணும். ஏங்க, எத்தனை நாளைக்கு தான் இப்படி அரைவயிறு கால்வயிறு கஞ்சி குடிக்கிறது? இன்னைக்காவது போய் சம்பள கணக்கு தீர்த்துட்டு வந்துட்டீங்கன்னா ஓரளவு நிம்மதியா சாப்பிடுவோம். பார்வதி, நான் ஒருத்தமிழ் பணம் கேட்டிருக்கேன். கீழே குடிச்சிட்டீங்க. திம்பியாடா? திம்பியா? ஏன் பின்னாடி? பாத்தியா வேலு, போனஸ் கேட்டு வேலை வேண்டான்ட்டு வந்தவன் புள்ள ரோட்ல பொறுக்கி திங்குது. ஏய்யா, உழைச்ச காசை ஒழுங்கா கொடுக்க உனக்கு யோகிதை இல்ல, இதுல வேற எங்களை கிண்டல் பண்ண வந்துட்டியா? இதோ பாரியா, எங்க நிலைமை உனக்கு வர இன்னும் எவ்வளவு நாளாகும். எங்க வயிற்றுச்சல் ஒண்ணு வீண் போகாதியா, வீண் போகாது.
வயிற்றுக்கு ஒண்ணு இல்லைன்னாலும் வாய் வச்சுக்க மாத்திரம் குறைச்சல் இல்ல. நான்சென்ஸ். பாரதி என்னடி சத்தம் போட்டுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடி, தெருவுல பழத்தோல் அத குழந்தை எடுத்துச்சுன்னு இவர் கேலி பண்றாரு. பாவம், குழந்தையாவது தெருவில் கடந்த பழத்தை பொறுக்கி தின்னுது. இவரு ஏழை வயிற்றுல அடிச்ச காசு ஒண்ணு பொறுக்கி என்ன தின்றாரு? ஏ கிழவி, என்ன சொன்ன? ஏய், முதலாளி நினைச்சாருன்னா உங்களை நான் சுட்டு தள்ளிப்படுவாரு. சும்மா மிரட்டாதீங்க ஐயா. போனஸ் இல்லேன்னு சொல்லி எங்க வயிற்றுல கொட்டிக்கிட்டு இல்லாம கிண்டல் வேற பேசுறீங்களா? என்ன பொம்பளைங்களா சேர்ந்து மிரட்டுறீங்க? இவர் யார் தெரியுமா? பஸ் கம்பெனி முதலாளி ஆகும். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியேறே அனைவரும் எனது கூட்டாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. அறவயிறு கஞ்சி கிடைக்கும் போதே இந்த திமிரு. முழு சாப்பாடு கிடைச்சிட்டா. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. உருக்கு போன்ற தன் கரத்தையே நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. இவன் கை வண்டி எடுத்தா விட்டு போதாது, கைகால் முடியும்படியா கல்லுடைக்க வைக்கணும். அப்பதான் புத்தி வரும். கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி. கவனம் ஒரு நாள் திரும்பும், அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும். வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. வானத்து நிலவாய் சிலர் இருப்பார், அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. நமக்கு போனஸ் சம்பளம் உடனே கொடுக்கும்படி கோர்ட்டு தீர்ப்பாயிடுச்சு. அப்படியா? ஆமாங்க. அப்போ நாளைக்கு எல்லாருமா வீட்டுக்கு வாங்க, நம்ம இதை பத்தி ஒரு முடிவு பண்ணுவோம். சரிண்ணே. எதிர்காலத்தை பத்தி நாளைக்கு முடிவு பண்ணுவோம். சந்திரா, நீ ஏன் வேலையை விட்டு நின்னுட்டு இங்க வந்து நின்னுட்ட? எல்லா தொழிலாளிகளும் வேலையை விட்டு வந்துட்டாங்க. எனக்கு அங்க இருக்க பிடிக்கல, நானும் வந்துட்டேன். அண்ணே, நாங்க எல்லாம் போய் கணக்கு வழக்க தீர்த்து கையோட பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? சட்டப்படி நமக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கித்தான் தீரணும். ஆனா வாங்கின பணத்தை செலவு பண்ண பிறகு என்ன செய்ய போறோம்? ஐயா, எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. என்ன? கூட்டுறவு தொழிலுக்கு அரசாங்கம் ஆதரவு காண்பிக்கிற இந்த நேரத்துல கணக்கு தீர்த்து வாங்குற பணத்தை எல்லாம் பங்கா போட்டு அதையே மூலதனமா மாத்தி 1-2 பஸ்களை வாங்கி தொழிலாளர் கூட்டுறவு பஸ் சர்வீஸ் அப்படின்னு ஒரு தொழில் ஸ்தாபனத்தை ஏன் நாமே நடத்தக்கூடாது? அருமையான யோசனை தம்பி. இப்பவே ஏற்பாடு செய்ய. உடனே கலெக்டருக்கு எழுதுறேங்க. ரொம்ப சந்தோஷம். உயர் திரு கலெக்டர் அவர்களுக்கு மிஸ்டர் ஏகாம்பரம், தொழிலாளர் கூட்டுறவு பஸ் சர்வீஸ்னு ஒண்ணு ஆரம்பிச்சு புதுசா 2-3 ரூட்டுக்கு பர்மிட் கேட்டிருக்காங்க. கூட்டுறவுக்கு தான் நாம் முதல் சலுகை கொடுக்கணும்.
அதனால இந்த மீட்டிங்லயே சாங்ஷன் செய்ய ஏற்பாடு செய்யுங்க. எஸ் சார். கையில படம் இல்லை. இந்த நிலையில நான் எப்படி தொழிலாளிகளுக்கு கணக்கு தீர்க்க போறேன்? ஏன் எங்கேயாவது கடன் வாங்கி அந்த பசங்க கணக்க தீர்த்துடுறது? கடன் வாங்குறதா? என்ன முதலாளி இதுக்கெல்லாம் போய் இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லாத வெறும் பயணங்கள்லாம் லட்சமா கடன் வாங்குறாங்க. ஓடுற கண்டிஷன்ல இவ்வளவு பஸ் வச்சிருக்கு, ஏன் தயக்கம்? முதலாளி இத பாருங்க, நாட்டுல கடை சொல்ல முடியாதது ரெண்டு பிசினஸ். ஒண்ணு சினிமா கொட்டகை, ரெண்டாவது பஸ், அன்றாட கையில கேஷ். ஏன் கடை நடக்க முடியாதா? ஹலோ சேஜி. ஆறு முருகப்பா பேசுறாங்க. நமஸ்தே நமஸ்தே. நமஸ்தே நமஸ்தே. எல்லாம் கேள்விப்பட்டாங்கோ. நிம்பல் மேல நம்ம ரொம்ப நம்புறாங்க ஐயா. லேக்கின் லீகலா தான் பணம் கொடுக்குறாங்க. பஸ் மாட்டிக்கா? அச்சா அச்சா. இப்ப பணத்து மேல நம்ம அங்க வராங்க. நமஸ்தே. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி தொகையை கொண்டாந்துருக்கோம். உங்க பெருந்தன்மைக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லணுங்க. எல்லாரும் வாழணுங்கிறதா நம்முடைய ஆசை. சரி சரி இறங்க இறங்க. ஏன் வண்டி நிறுத்திட்ட? ஆமா, இங்கதான் ஆளுங்களே இல்ல, இங்கதான் நிறுத்தணும். ஆள் இல்லாத இடத்துல ஏன் நிறுத்தணும்? அப்பதானே நம்ம காதலை பத்தி ஜாலியா பேசலாம். காதலை பத்தி மூச்சு பாரு, மண்டை உடைச்சிருவேன். பழையாரியா, உனக்காகவே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காரை வாங்கியிருக்கிறேன். டிரைவிங் வேற ராப்பகலா சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப போய் காதலிக்கலாங்க. டிரைவிங் கத்து கொடுத்தா காதலிக்கணுமா? யாராவா ஒருத்தன் லிப்ட் தர்றான், அதுக்கே காதலுங்கிறான். நான் உனக்கு டிரைவிங்கே சொல்லி தந்திருக்கிறேன். ஆட பாவி, டிரைவிங் கத்து கொடுப்பேன்னு உங்ககிட்ட அன்பா பழகுனா காதல் நினைச்சுக்கிட்டியா? அப்ப நீ என்ன காதலிக்கவே இல்லையா? சீச்சி, உன்னைய அவன் காதலிப்பான். சீச்சி, இனிமே நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். ஏய், டூப் படிக்கிற? இல்ல, நான் டைவ் அடிக்கிறேன். பயந்துட்டல? இல்லையே, நான் எங்க பயந்தேன்? இல்ல, தனியா இருக்கிற எனக்கு தான் நீச்சல் தெரியுமே, தப்பிச்சுக்கவனேங்கிறதுக்காக நான் திரும்பி வந்துட்டேன். சரி சரி, நீ ஒண்ணு பண்ணு. இந்த வண்டியில கை இருக்குது பாத்தியா, இதை எடு. கொஞ்சம் கூட இறக்கப்படாத, சுத்தமா என் கையை இதை கட்டு. நான் அப்படி போய் விடுறேன். நீச்சல் அடிக்க முடியாது, அப்புறம் மாட்டிக்குவேன். இந்த பார், கயித்துல கட்டினா நீ மிரண்டால் மறந்துடுவேன். அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? இருவாங்க. என்னது? ஐயோ, நான் தண்ணியில போய் சாவலான பார்த்தா நீ தரையிலே சாவடிக்கிறியா? ஏன் இந்த கல்லு? ஐயோ, அனுப்பு கொடுக்கறதுக்காக நான் அந்த கல்லை வச்சிருக்கேன். அதையும் கொண்டுறேன். நான் போறேன். என் கார்ல இருக்கிற ஒண்ணும் எடுக்காது. புடி புடி புடி, கல்லோட குதி. அப்பதான் ஒரேடியா மேல போலாம். மேல போலாமா? இதோட போனா ஒரேடியா உள்ள போயிருவனே. இந்த பார், இங்க இருந்தா எப்படியா குதிப்ப? அங்க போ போ, இல்லன்னா மேல ஏறு. மேல வேண்டாம், நான் இங்கே நின்னுக்கிறேன். ரெடியா? 1 2 என்ன அவசரம்? ஏதா வேலை இருக்கா? நீ தானமா இருந்து இந்த காட்சியை பார்த்துட்டு போயேன். சரி, 1 2. ஐயோ, நான் 3 சொல்லலையா? அது கூட குதிச்சிட்டியா? என்னையா அது, ஆழமே இல்லாத இடத்துல குதிச்சிருக்க? சாக போறவனுக்கு சமுத்திரம் முழங்கால் ஆளாம், இங்க இவ்வளவுதான் ஆளாம். போய்யா, நிஜமாவே ஆள மறந்துட்டா என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் என்ன ஏமாத்த பாத்துட்டியே. அப்படின்னா உனக்கு என் மேல ஆசை இருக்குதா? ஆமா, உனக்கு எல்லாம் வெளிப்படையா சொல்லணும். ஆசை இல்லாம தான் உன் கூட இந்த ஓட்டக்காரல வந்தனா. இத புரிஞ்சுக்க முடியல. இப்ப கீழே நின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆழம் தெரியாம காலை விட்டு அவதி படலாமா மூளை கட்டு. ஆழம் தெரியாம காலை விட்டு அவதி படலாமா மூளை
தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை தொட்டு நன்றி மட்டும் போகாது என்ன விட்டு நாளும் தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை தொட்டு நன்றி மட்டும் போகாது என்ன விட்டு முந்தானையில் கூடங்கட்டி குடியிருக்கட்டுமா உன் முகத்து பக்கம் நெருங்கி வந்து கதை படிக்கட்டுமா முந்தானையில் கூடங்கட்டி குடியிருக்கட்டுமா உன் முகத்து பக்கம் நெருங்கி வந்து கதை படிக்கட்டுமா வந்ததெல்லாம் வரட்டும்னு நினைக்க முடியுமா வரம்பு மீறி பெண்களாலே நடக்க முடியுமா வந்ததெல்லாம் வரட்டும்னு நினைக்க முடியுமா வரம்பு மீறி பெண்களாலே நடக்க முடியுமா முடியுமா நாளும் தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை தொட்டு நன்றி மட்டும் போகாது என்ன விட்டு ஆழம் தெரியாம காலை விட்டு அவதி படலாமா மூளை கட்டு காதலிலே நீ நானும் கும்பல் வையிட்டு அதை கலைச்சிடவே வில்லன் வந்தா இருக்குது ஃபைட்டு காதலிலே நீ நானும் கும்பல் வையிட்டு அதை கலைச்சிடவே வில்லன் வந்தா இருக்குது ஃபைட்டு மச்சான் இப்போ சொன்னதுதான் நல்ல பாயிண்டு நம்ம மனசு ரெண்டும் என்னைக்குமே ஒரே ஜாயிண்டு மச்சான் இப்போ சொன்னதுதான் நல்ல பாயிண்டு நம்ம மனசு ரெண்டும் என்னைக்குமே ஒரே ஜாயிண்டு நல்ல பாயிண்டு ஆழம் தெரியாமே காலை விட்டு அவதி படமாட்டோம் மூளை கட்டு ஆழம் தெரியாமே காலை விட்டு அவதி படமாட்டோம் மூளை கட்டு எப்படியோ பஸ்ஸுகளை வாங்கி பர்மிட் வாங்கி சர்வீஸும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்கள் அந்த பஸ்ல தானே போறாங்க எல்லாம் புது மோஸ்டர் முதலாளி கொஞ்சம் மூகம் இருக்கத்தானே செய்யும் சந்தனம் கரைஞ்சா எல்லாம் சரியா போகும் அரே முருகப்பா சேஜியா நமஸ்தே நமஸ்தே வாங்க வாங்க உட்காருங்க நான் உட்கார வரலையா நீங்க சொன்ன டைம் போனா அதுக்கு மேல கடுவு போனா இப்ப நம்மளுக்கு பணம் தான் ஓடும் சேஜி கொஞ்சம் பொறுத்துக்குங்க சரியா கரெக்ஷன் ஆக்குது அதோட மழை வேற ஆரம்பிச்சிடுச்சு அதை பத்தி நமக்கு இன்னாங்க கவலை சேஜி இருக்கிற பஸ் நீங்க எடுத்துக்கிட்டா நான் என்ன செய்வேன் நமக்கு பணம் ஓணும் இல்ல பஸ் வேணும் இல்ல ஆக்ஷன் மேலே வர்றாங்க வேண்டாம் சார் பஸ்ஸை ஏலத்துக்கு கொண்டு வந்து எங்க முதலாளி மானத்தை வாங்கிறாரு நீ கொடுத்த பணத்துக்கு பஸ்ஸை வேணா எடுத்துக்க இவரை கௌரவமா விட்டுரு அச்சா வாங்க தொழிலாளர் கூட்டுறவு பஸ் தொழிலாளர் கூட்டுறவு பஸ் எங்க பார்த்தாலும் அதே பேச்சு யாரு கேட்டாலும் அதே பிள்ளை ஹலோ ஹலோ கல்கத்தாவில் இருந்தா போனோகிராமா சொல்லுங்க 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 என்னது கல்கத்தாவில இருந்து சரக்கு ஏத்திட்டு வந்த கப்பல கவுந்து போச்சா என்ன சொல்றீங்க கவுந்து கவுந்து போச்சா என்ன முதலாளி கல்கத்தாவில இருந்து சரக்கு ஏத்திட்டு வந்த கப்பல் கவுந்து போச்சு நேரு 10 லட்சம் ரூபாய் போச்சு ஆபீஸ்ல இருந்த பணம் வீட்டாடமான வச்சு சரக்குக்காக அனுப்பிச்ச பணம் எல்லாம் போச்சு இன்சூர் பண்ணிருக்கீங்களே இல்ல போங்க முதலாளி நீங்க எப்பவுமே இப்படித்தான்
அது போகட்டும், இன்னைக்கு தொழிலாளர்களுக்கெல்லாம் சம்பள நாள். சம்பளம் சம்பளம். அடி நீலாம்பா, அன்னைக்கு தாலியை தவிர ஒண்ணுமில்ல, அந்த ராஜு என்ன செய்ய போறாரு அப்படி இப்படின்னு பேசினியே. இன்னைக்கு கழுத்து நிறைய போட்டுக்கிட்டு நிம்மட முடியாம இருக்கிற இதெல்லாம் யாரால வந்தது தெரியுமா? என்னமோ சாமி, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. அது மாத்திரம் இல்லடி, தொழிலாளர்களுக்கு காலனி கட்டுறதுக்கு இடம் வாங்கி அதுல வீடு கட்டுறதுக்கு பிளானும் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதுதான் எங்களுக்குன்னு இருக்கிற இடம். இதுல தொழிலாளர்களுக்கு ஓரளவு வசதியா வாழக்கூடிய அமைப்பா 2 வரிசையா வீடுகள் கட்டித்தரணும். அதோட குழந்தைகள் விளையாடுறதுக்கு பார்க் வேணும். பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு இடம் ஒதுக்கி வச்சுங்க. தண்ணி வசதி கண்டிப்பா இருக்கணும். இதுக்கு பிளான் போட்டு சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும். ஓ எஸ், நீங்க சொல்ற மாதிரியே கண்டிப்பா கட்டிடலாம். பட்ட கடனை தீர்க்கவும் நஷ்டத்தை சரிப்படுத்தவும் வித்துட்டு நடுத்தருவரை நிக்கும்படி ஆயிடுச்சு. நான் என்ன செய்வேன், எங்க போவேன்? அப்பா, நடந்து போச்சு. இனி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? கம்பெனி வீடு காலியாத்தானே இருக்கு. சரி மாமா, நடந்தது நினைச்சு கவலைப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? பிறகு கவலைப்படாம எப்படியுமா இருக்க முடியும்? நான் உன்னை என்னென்னமா சொல்லுவேன். நீ சின்ன பெண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. நீ அந்த வீட்டுல பிறந்தவ, நான் அந்த வீட்டை கட்டினவ. நான் அந்த வீட்டை கட்டும் போது எப்படி எல்லாம் நினைச்சேன் தெரியுமா? உனக்கு அந்த வீட்டுல தடவுடலா கல்யாணம் பண்ணணும், நீ சீரும் சிறப்புமா குழந்தை குட்டியோட வாழணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு கனவு கண்டேன். இப்ப அந்த வீடே என்னை விட்டு போயிடுச்சுமா. அந்த வீடே என்னை விட்டு போயிடுச்சுமா. நீங்க பேசாமல் இருங்க முதலாளி. பாருங்க, அந்த மாதிரி இன்னும் 10 வீடு நீங்க புதுசா கட்ட போறீங்க. சார், சேட்டு கடனுக்காக பஸ் கம்பெனியை ஜப்தி செய்யும்படி கோர்ட்டால் உத்தரவுங்க. இந்தாங்க வாரண்ட். ஐயோ, என்னப்பா இந்த கொடுமை? அப்பா, சரி, இப்ப இது பஸ் கம்பெனி மட்டும் இல்லைங்க, நான் குடியிருக்கிற வீடே இதுதான். இதுவும் என்ன விட்டு போயிட்டா. ஐயோ கடவுளே, வயசுக்கு வந்த பெண்ணை வச்சுக்கிட்டு நான் எப்படி நடுத்தருவுல நிப்பேன்? நான் எப்படி நடுத்தருவுல நிப்பேன்? கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. உயிரை கொடுத்தாவது உங்க கடனை கட்டிடுறேன். ஆமா சேச்சி, கொஞ்சம் டைம் கொடுங்க. முதலாளி உங்க பணத்தை கொடுத்துருவாரு. இத்தனை வாட்டியா டைம் கொடுக்கறது? மறுவாட்டி கொடுக்குறாங்க, 2 வாட்டி கொடுக்குறாங்க. இல்ல உங்க பணம் போது நம்ம பணம் போது. அமீனா, ஜப்தி. தயவு செய்து நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில போங்க. ராஜுவை வெளியில அனுப்பாம இருந்திருந்தா நமக்கு இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்படுக்கும். யார் பேச்சையோ கேட்டு. அப்படின்னா நீங்க கெட்டு போனதுக்கு நான் தான் காரணமா? என்ன வேலு, உங்ககிட்ட கொள்ளையடிச்சிட்டு போய் தனியா பஸ் கம்பெனி நடத்துற ராஜு யோக்கிய, கஷ்ட காலத்துல உங்ககிட்ட ஓட்டிட்டு இருக்கிற நான் யோக்கிய, அப்படித்தானே? இல்லப்பா வேலு. போது முதலாளி, இந்த நிலையில என்னால உங்களுக்கோ உங்களால எனக்கோ எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதனால நான் ஒதுக்கிக்கிறேன். அவர் நல்லவரோ கெட்டவரோ, நம்ம வாழ வச்சவர் அவர்தான். அதனால இந்த காரியத்தை அவரை கொண்டுதான் செய்ய சொன்னோம். தயவு செய்து எல்லாரும் சம்மதிச்சுங்க. வாங்க. சரிண்ணே, அப்படியே செஞ்சிடுவோம். கவனிக்கலாம். வந்து ஐயா, முருகப்ப முதலாளி பார்க்கணுங்க. இப்ப இந்த கம்பெனி சேட்டுக்கு சொந்தம். சக்தி பண்ணிட்டாரு. அப்ப முருகப்ப முதலாளி வடக்கு வீதி முனையில இருக்கு பாருங்க சத்திரம், அங்க தங்கி இருக்காரு. சத்திரமா? அப்பா, இந்த நிலைக்கு நான் தான் காரணம். நானே ராஜுகிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க என் கூட வந்தா போதும். புறப்படுங்க. ராஜு ரொம்ப நல்லவர். நிச்சயமா நமக்கு ஏதாவது உதவி செய்வார். முதலாளி, முதலாளி. அப்பா, ராஜுதான் வந்திருக்காரு. ராஜுவா? இந்த கோரத்துல ராஜு உன்னை பார்க்க வேண்டாமா? போமா, உள்ள போ. போமா.
முதலாளி, வணக்கம் முதலாளி. முதலாளி, ராஜு, என்ன முதலாளியும் கூப்பிடாதுப்பா, மோசக்காரன்னு கூப்பிடு. என்ன போலாம் உங்களுக்கா இந்த நிலைமை? ராஜு, எப்ப நீ என்ன விட்டு போறியோ அன்னைக்கு என் செல்வமோ சிறப்பு எல்லாமே போயிடுச்சுப்பா. அப்படி சொல்லாதீங்க முதலாளி, அப்படி சொல்லாதீங்க. உங்களை விட்டு நான் பிரிஞ்சாலும் நீங்க எப்பவுமே என் நெஞ்சில இருந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க முதலாளி. ராஜு, எல்லாமே எனக்கு தெரியும்பா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்பா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். ராஜு, இப்ப நீ எங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? முதலாளி, நாங்க எல்லாருமா சேர்ந்து எங்களுக்காக ஒரு காலனி கட்டி இருக்கிறோம். திறந்து வைக்கணும்னு நாங்க எல்லாருமே விரும்புறோம். என்ன ராஜு சொன்னேன்? நான் உங்க காலையே திறந்து வைக்கணுமா? இந்த கையாரா? வேண்டாம் ராஜு, வேண்டாம். நீ வளர்கிறேன், நான் தேய்கிறேன். நீ தொட்டது துறங்குது, என் நிழல் பட்டது கருகுது. இந்த நிலையில நான் உன் காலனியை திறந்து வச்சு உனக்கு ஒரு கஷ்டம் உண்டாகிறதுக்கு விட மாட்டேன்பா. ஊருக்குள்ள கைராசிக்காரங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள திறக்க சொல்லுப்பா. அதெல்லாம் மனசுலதான் இருக்கு முதலாளி. நாங்க நல்லா வாழணும்னு நினைக்கிற மனசு உங்களுக்கு தான் இருக்கு. அதனால நீங்க தான் எப்படியாவது காலனியை திறந்து வைக்கணும் முதலாளி. ஆமா முதலாளி, நாங்க என்ன தவறு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சு தயவு செய்து நீங்க தான் காலனியை திறந்து வைக்கணுங்க. ஆமா முதலாளி, நான் திறந்து வைக்கிறேன், நீங்க போங்க. நாங்க போறதா? உங்களை இந்த நிலையில விட்டுட்டு நாங்க போறதா? முதலாளி, என் வீடு உங்க வீடு, வாங்க, உங்களுக்காக திறந்து வச்சிருக்கேன். வாங்க முதலாளி. மீனா கடத்தெருவுக்கு போயிருக்குது, நாங்க 2 பேருமே வரோம். கண்டிப்பா வரணும் முதலாளி. கண்டிப்பா வரேன் முதலாளி. நீங்க வரலன்னா நீங்க சந்தேகப்படாதீங்க, கண்டிப்பா நான் காலனியை திறந்து வைக்கிறேன். நீங்க போங்க. வணக்கம். வணக்கம். பாத்தீங்களாப்பா, ராஜுவை பத்தி நான் என்ன சொன்னேன்? ஆமாமா, அவன் புத்தமன்னு எனக்கும் தெரியுமா. பின்ன ஏப்பா அவர்கிட்ட ஒரு உதவியும் கேட்காம பேசாம இருந்துட்டீங்க? ராஜு தனியா வந்திருந்தா அவன் காலிலேயே விழுந்திருப்பா. ஆனா நான் விரோதின்னு நினைக்கிறவங்களும் என்னால வேலையிலிருந்து விலக்கப்பட்டவங்களும் பக்கத்துல நிற்கும் போது நான் என்னம்மா செய்வேன்? என்னதான் சோத்துக்கலனாலும் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கிறம்மா. என் சொத்தையும் சுகத்தையும் இழந்த மாதிரி என்னால் அதை இழக்க முடியலையம்மா. நீங்களும் நம்ம தோழர்களோட சேர்ந்து விழாவுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. இப்ப நான் வந்துடுறேன். சரி அண்ணே. அம்மா, அம்மா எங்க? சமையல் வேலை என்ன பார்த்து சொல்லிட்டு அவசரமா ஸ்டோருக்கு போயிருக்காங்க. ஸ்டோருக்கா? ஏன், என் சமையல் உங்களுக்கு பிடிக்காதா? சேச்சே, அதுக்கு இல்ல, நம்ம முருகப்ப முதலாளி ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்காரு. ஐயோ பா. விழாவுக்கு வர்றதுக்கு நல்ல துணி கூட போட்டுக்க இருக்காது போல் இருக்கு. எப்படி பணம் கீழே வந்திருக்கு? ஆ, பீரோ தந்துருக்காங்க.
எப்பமா வந்த? அப்பா இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ராஜு, மீனா உன்னிடம் வருகிறாள். அவளை காப்பாற்று. இந்த கடிதம் உன் கைக்கு கிடைக்கும் போது நான் உயிருடன் இருக்க மாட்டேன். முருகப்பா! மீனா, 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 மீனாவுக்கு மயக்கமா இருக்கு. பாத்துங்க தம்பி, வேலை என்ன கலக்க பண்ணாலும் அதை கட்டி போட்டுருக்கேன். ஜாக்கிரதை பாத்துங்க. நான் வந்துடுறேன். சந்திரா, கொஞ்சம் தடி கொண்டா போடு. யாரம்மா இந்த பொண்ணு? பஸ் முதலாளி முருகப்பா இல்ல, அவரோட பொண்ணு மீனா. இவளுக்கு தான் நான் பாட்டு சொல்லி கொடுத்தேன். சேட்டு கடனுக்காக உங்க பஸ் கம்பெனியை ஜப்தி செய்யும்படி கோச்சார் உத்தரவுங்க. இந்தாங்க பாருங்க. நானும் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண தொழிலாளி தான். அவங்க இல்லாத இடத்துல எனக்கு மட்டும் என்ன வேலை? முதலாளி, முதலாளி, அப்பா, அப்பா எங்க? ஐயோ, அப்பாக்கு என்னாச்சோ தெரியலையே. ஒண்ணும் பயப்படாதம்மா, தம்பி போயிருக்கு. அப்பாவுக்கு ஒண்ணும் பயப்படல, வந்துருவான். மீனா, அப்பா, அப்பா, என் கையில கடிதத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டு நீங்க மட்டும் உயிரை விட பாத்தீங்களே. நீங்க போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைச்சீங்களா? மீனா, மீனா, இதை மன்னிச்சிடுமா. மீனா, ராஜி மட்டும் சரியான சமயத்துல வந்து என்ன காப்பாத்துறனா? ஐயோ, உன்ன அனாதையாக்கிருப்பா, அனாதையாக்கிருப்பா. மீனா, இது ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? ராஜு புதுசா ஆரம்பிச்சிருக்கிற தொழிலாளர் கூட்டுறவு பஸ் சர்வீஸ்ல நமக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்காருமா. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. அவரை பத்தி நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே. அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் உங்க சகோதரி. மீனா, நீ எப்பவுமே என் சகோதரி தான். இனிமே நாம் எல்லாருமே ஒரே குடும்பம், ஒரே கூட்டம். நான் சொல்ல இந்த ஆள் வாங்க. மிஸ்டர் வேலு, நீங்க திருந்துறதுக்கு எவ்வளவோ சந்தர்ப்பத்தை கொடுத்தேன், பயன்லாம் போச்சு. என்ன மன்னிச்சு. இல்ல ராஜு, நீதான் என்ன மன்னிக்கணும். நான் திருந்துறதுக்கு எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் கொடுத்தேன், நான் அதை பயன்படுத்திக்கல. ராஜு, உன்னுடைய புதிய தொழிலாளர் சமுதாயத்தில் என் மாதிரி கருங்காலிகளுக்கு இடம் கொடுக்காது. நான் வரேன். தோழர்களே, தொழிலாளர்கள் கூட்டுறவு காலனியை திறந்து வைத்த நமது முருகப்பா அவர்களுக்கு உங்கள் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கடமை இந்த தொழிலாளர் கூட்டுறவு பஸ் சர்வீஸ் நிறுவனத்தோடு முடிந்துவிடவில்லை. விவசாயம், பால் பண்ணை, பண்டகசாலை, பஞ்சாலைகள் முதலிய எல்லா துறைகளிலும் கூட்டுறவு முறை அமைத்து புதிய சமதர்ம சமுதாயத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் பிறந்தது ஒரு தொழிலாளியின் மகனாக, நான் வளர்ந்தது ஒரு தொழிலாளியாக, என் கடைசி மூச்சுள்ளவரை நான் வாழப்போவதும் ஒரு தொழிலாளியாகவே. ஆகவே நமது வேண்டுகோளை புறக்கணிக்காமல் நாம் அவருக்கு காணிக்கையாக செலுத்துகிற அந்த நிர்வாக பொறுப்பினை ஏற்று
நமக்கு நல்வழி காட்டுமாறு உங்கள் சார்பாக மறுபடியும் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மறுக்க வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நம்ம ராஜி பேசுனதை கேட்டோம். அவருக்கு எப்படி நன்றி செலுத்துறதே தெரியல. தான் சாகர வரைக்கும் தொழிலாளிகளுக்கு தொழிலாளியாகவே இருந்து உழைப்பேன்னு சொன்னாரு. அப்பேற்பட்ட உத்தமனுக்கு வாழ்க்கையில ஒரு துணை வேண்டாமா? அந்த துணை தான் இந்த விஜயா. ராஜி தெரிஞ்சிருப்பா. கொண்டா கொண்டா ராஜி, இந்தப்பா இந்தம்மா மாலை மாத்திங்க. நடக்கட்டும். இதுதான் சந்திரா, நான் தான் கிட்டா. நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க. மாலை இருக்க கையில மணமக்கள் சார்பாக உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்து